பிரபஞ்சத்தோட பேசுறதா கேக்கறதுக்கே ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்குல்ல. நம்ம ஆசைகளை எல்லாம் பிரபஞ்சத்துக்கு அனுப்பி அதுகிட்ட இருந்து பதில வாங்க முடியுமா? இது உண்மையா? நிறைய பேருக்கு இதுல நம்பிக்கை இல்ல. ஆனா இதையே ஒரு படிப்படியான வழிகாட்டுதலா ஒரு செய்முறை மாதிரி மாத்தினா எப்படி இருக்கும்? வாங்க, இந்த விளக்கத்துல அந்த சூக்ஷ்மமான கலைய நம்ம கத்துக்கலாம். பாருங்க, பிரபஞ்சம் மௌனமாக இல்லை. அது கேட்கிறது, அது பதிலளிக்கிறது. இந்த ஒரு வரிதான் நம்மளுடைய இந்த முழு பயணத்துக்கும் ஆதாரம். நாம தனியா பேசிட்டு இல்ல, நாம ஒரு உரையாடல்ல இருக்கோம். இப்போ கேள்வி என்னன்னா, அந்த உரையாடலை நமக்கு சாதகமா எப்படி மாத்திக்கிறது? சரி, நம்மளோட இந்த பயணம் 5 முக்கியமான படிகளை கொண்டது. முதல்ல பிரபஞ்சம் பேசுற மொழியான அதிர்வண்ணை பத்தி புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்தியை எப்படி உருவாக்குறது, எப்படி அனுப்புறது, பதிலை எப்படி வாங்குறது, கடைசியா இந்த ஆற்றலோட எப்படி எப்பவும் இணைந்திருக்கிறதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க படிக்குள்ள போலாம். இதோ நம்மளோட முதல் படி, பிரபஞ்சத்தோட மொழியை புரிஞ்சுக்கிறது. அதோட மொழி நாம பேசுற வார்த்தைகள்ல இல்ல, அது ஆற்றல் அதிர்வுகள்ல இருக்கு. நாம என்ன சொல்றோங்கிறத விட நாம எப்படி உணர்றோம், என்ன மாதிரியான வைப்ரேஷனை வெளிப்படுத்துறோங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த அதிர்வுன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே, இந்த டேபிள், காத்து, ஏன் உங்க எண்ணங்கள், உங்க உணர்ச்சிகள் கூட ஒரு குறிப்பிட்ட வேகத்துல அதிர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு விதமான ஆற்றல் தான். இதுதான் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்போட அடிப்படை விதி. நம்ம உணர்ச்சிகளையே 2 வகையா பிரிக்கலாம். பயம், சந்தேகம், கோபம் மாதிரியான உணர்வுகள் ரொம்ப குறைவான அதிர்வெண்ணை கொண்டது. அது ஒரு மாதிரி கனமான, தேக்கமான ஆற்றலை உருவாக்கும். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சி, அன்பு, நன்றி இதெல்லாம் உயர் அதிர்வெண் கொண்டது. பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி. நாம எந்த அதிர்வெண்ணை அதிகமா வெளிப்படுத்துறோமோ அதே மாதிரி சூழ்நிலைகளை தான் அது நமக்கு திரும்ப கொடுக்கும். ஓகே, இந்த ஆற்றல் அதிர்வுகள் பற்றி இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஆற்றலை நமக்கு வேணுங்கிற மாதிரி எப்படி திருப்புறது, அதாவது பிரபஞ்சத்துக்கு ஒரு தெளிவான செய்தியை எப்படி உருவாக்குறதுன்னு பாப்போம். இது ஒரு பாட்டு மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. உங்களோட ஒட்டுமொத்த உணர்வு நிலை, அதாவது உங்களோட அதிர்வு, அந்த பாட்டோட மியூசிக். உங்களோட ஆசைகள், நோக்கங்கள் தான் அந்த மியூசிக்கான வரிகள். மியூசிக்கும் வரிகளும் சரியா சேர்ந்தாதான் ஒரு தெளிவான, பவர்ஃபுல்லான பாட்டு உருவாகும். இதுவும் அப்படிதான். ஒரு சக்தி வாய்ந்த நோக்கத்தை உருவாக்க இந்த 3 ஸ்டெப்ஸ் போதும். 1, உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல ரொம்ப துல்லியமா இருங்க. 2, அது ஏற்கனவே உங்க வாழ்க்கையில இருக்கிற மாதிரி நிகழ்காலத்துல யோசிங்க. 3, அது கிடைச்சா எப்படி உணர்வீங்களோ அந்த சந்தோஷத்தை, அந்த நன்றிய இப்போவே உணருங்க. இதுதான் உங்க செய்திய ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்துற ரகசியம். ஆனா இந்த முழு ப்ராசஸ்லயும் ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி இருக்கு. அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கைங்கிறது நீங்க அனுப்புற செய்தியோட டிரான்ஸ்மிட்டர் மாதிரி. உங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க சிக்னல் பிரபஞ்சத்துல தெளிவாவும் வலிமையாவும் ஒலிக்கும். ஆனா பல நேரங்கள்ல நம்ம ஆழ்மனசுல இருக்கிற சில தவறான நம்பிக்கைகள் நம்ம சிக்னலை வீக் ஆக்கிடும். நான் இதுக்கு தகுதியானவன் இல்ல, அல்லது இது எனக்கு நடக்காத மாதிரி எண்ணங்கள். அப்படி ஒரு எண்ணம் வரும்போது ஒரு நிமிஷம் நிறுத்தி உங்களையே கேளுங்க, இந்த நம்பிக்கை நிஜமாவே உண்மையா? பெரும்பாலும் அது வெறும் ஒரு பழைய கதைதான்னு நீங்களே உணர்வீங்க. சரி, இப்ப நம்ம செய்தி ரெடியா இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன? அத பிரபஞ்சத்துக்கு அனுப்புறது. இது 2 விஷயங்களை பத்தினது. 1 கேக்குறது, இன்னொன்னு முழுசா நம்புறது. முதல்ல கேட்கணும். ஒரு தடவை ரொம்ப தெளிவா முழு நம்பிக்கையோட உங்க நோக்கத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க. நீங்க திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு கிடைக்குமான சந்தேகம் இருக்குன்னு நீங்களே ஒரு சிக்னல் அனுப்புறீங்க. அதனால ஒரு தடவை ஆழமா கேளுங்க, அது போதும். கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ்லயே கஷ்டமான ஒரு பகுதி வருது. உங்க வேலை முழுசா நம்புறது. இது சும்மா காத்துட்டு இருக்கிறது இல்ல, நீங்க கேட்டது ஏற்கனவே நிறைவேறிடுச்சுங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட வாழ்றது. இந்த நம்பிக்கையோட ஒரு முக்கியமான அங்கம்தான் பற்றின்மை. பற்றின்மைனா அது மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அது எப்படி எப்போ நடக்குங்கிற கவலையே தூக்கி போடுறது. உங்க சந்தோஷம் அந்த ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட்டை நம்பி இல்லைங்கிற ஒரு சுதந்திரமான நிலைக்கு வர்றதுதான் உண்மையான பற்றின்மை. நீங்க கேட்டுட்டீங்க, நம்புறீங்க, பற்றின்மையோட விட்டுட்டீங்க. இப்போ இந்த உரையாடலோட அடுத்த கட்டம் பிரபஞ்சம் அனுப்புற பதில கவனிச்சு அதை வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறது. பல சமயம் பதில் நம்மள தேடி வந்தாலும் நம்மால அதை வாங்கிக்க முடியறதில்ல.
அதுக்கு சில பொதுவான தடைகள் இருக்கு. நான் இதுக்கு தகுதியானவன் இல்லைங்கிற ஒரு ஆழ்மன உணர்வு, இல்லனா பதில் இப்படிதான் வரணும்னு நாமளே ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிறது. சில நேரங்கள்ல நம்மள சுத்தி நடக்கிற சின்ன சின்ன அறிகுறிகளை கவனிக்காம இருக்கிறது கூட ஒரு பெரிய தடையா இருக்கலாம். அப்போ இந்த தடைகளை எல்லாம் உடைச்சு பதில வாங்குறதுக்கான சாவி என்ன? அது நன்றி உணர்வு. உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க நன்றி சொல்லும்போது உங்க அதிர்வெண் இல்லங்கிற இடத்துல இருந்து இருக்குங்கிற வளத்துக்கு மாறுது. இந்த நன்றி உணர்வு தான் கேக்குறதுக்கும் வாங்குறதுக்கும் நடுவுல இருக்கிற பாலம். சரி, இந்த பாதை எப்பவுமே நேரா சீரா இருக்காது. அப்போ வர தவிர்க்க முடியாத சவால்களையும் பின்னடைவுகளையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலையா? அப்போ இந்த உண்மைய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமதம்ங்கிறது மறுப்பு கிடையாது. ஒரு சவால்ங்கிறது தண்டனை கிடையாது. இது ரெண்டுமே உங்க பாதையில வர்ற ஒரு பகுதி. அவ்வளவுதான். நாம சந்திக்கிற ஒவ்வொரு பின்னடைவையும் வேறொரு கோணத்துல பார்க்க முடியும். ஒரு தாமதம் நடக்குதா, பிரபஞ்சம் உங்களுக்காக இன்னும் பெட்டரான ஒன்ன தயார் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். மனசு கொஞ்சம் சரியில்லையா, உங்க நம்பிக்கைகளை சரிபார்க்க இது ஒரு சிக்னல்னு நினைச்சுக்கலாம். வெளியிலிருந்து ஒரு சவால் வருதா, தேவையில்லாததை விட்டுட்டு முன்னாடி போக இது ஒரு வாய்ப்புன்னு பார்க்கலாம். இப்படி பார்க்க ஆரம்பிச்சா தடைகள் எல்லாம் படிக்கலாம் மாறிடும். பாருங்க, இந்த உரையாடல் முடியவே இல்ல. இது இப்போதான் ஆரம்பிக்குது. பிரபஞ்சம் எப்பவும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ உங்க முறை. அடுத்து நீங்க என்ன சொல்ல போறீங்க?